சுஜாதாவின் த்ரில்லர் நாவல் அத்தியாயம் 25. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தேகமாக பார்த்து, அதாவது நீங்கள் சொல்கிறபடி இந்த அம்மாவை கொண்டுட்டு சர்மாங்கிறவர் செத்து போயிட்டார், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? இல்லைங்க, சர்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். இந்த அம்மா தான் அவருக்கு விஷம் வச்சு. ஐயா குழப்பாதீங்க, மாற்றி சொல்கிறீங்க. இல்லைங்க, மாற்றி சொல்லலைங்க. தினேஷ், நீங்கள் பேசாமல் இருங்க என்றார் டாக்டர் மேகநாத். இன்ஸ்பெக்டர், இவர் இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நிலமையில் இல்லை, இவரை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. டாக்டர் பாபு, இவர் பாத்ரூமில் தன்னுடைய மனைவி கழுத்தை நெரிச்சு பக்கெட்டில் முக்கினாருன்னு நீங்கள் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நான் போய் ஒரு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், அதுவரை இங்கே இவரை இருக்க சொல்லுங்கள், வச்சுக்கோங்க என்ன என்றார். அவர் போகிற போது 2 பேர் வந்தார்கள். ஹலோ மிஸ்டர் கணேஷ். ஹாய், ஐ எம் வசந்த். என்ன ப்ராப்ளம்? என்னவோ கழுத்தை நெரிச்சி கொண்டதா சொன்னாங்க என்றார் கூட வந்தவர். கணேஷ் என்பவருக்கு நடுத்தர வயது இருக்கும். அவர் என் பாஸ் சுதர்சன் ராஜா தனியாக கூப்பிட்டு பேசினார். வசந்த் என்னிடம் வந்தார். பார்ப்பதற்கு இளமையாக, கண்களில் கொஞ்சம் அலட்சியமும் குறும்புமாக இருந்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரை பார்த்து, என்ன வசந்த், சௌக்கியமா என்று கேட்டார். போலீஸ்காரர்களும் இன்கம் டாக்ஸ்காரர்களும் சௌக்கியமானு கேட்டால் ஆபத்து சார். என்ன சார், ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்களா? என்னென்னவோ சொல்கிறாரு உங்கள் கிளையண்ட்டு. அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? பண்ண போகிறேன். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். சரியாக விசாரித்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். என்னென்னமோ பேத்துறாரு. 3 மணிக்குள்ளே வரேன், பொறுப்பாக நடந்துக்க சொல்லுங்கள் என்ன? சரி சார். இப்போது கணேஷ் என்னிடம் வந்து, மிஸ்டர் தினேஷ்குமார் என்று என் கையை குலுக்கி, நீங்கள் மனைவியை கொல்லலை. பின்ன யார்? சர்மா தான் கொன்னான். அப்போ சர்மாவை தேடிட வேண்டியது தானே. அவர் எங்கே இருக்கார்? அட்ரஸ் சொல்லுங்கள் என்றான் வசந்த். சர்மா எப்பவும் செத்து போயிட்டார். 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. என்னது வசந்த், இது கொஞ்சம் சிக்கலான கேஸு. மறு ஜென்ம ரூட்டில் தவறாரு என்றார் கணேஷ். என்னது மறு ஜென்ம ரூட்டா? சர்மா தான் எனக்குள்ளே வந்து என்னை கொல்ல வச்சார். இதுக்காக? அவரை விஷம் வச்சு கொண்டு விட்டாலாம், அதுக்காக. எப்போ? போன ஜென்மத்தில். வசந்த் தன் தலையை பிடித்து கொண்டு, பாஸ், இவர் சொல்கிறது ஒன்றும் புரியலை, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. கணேஷ், டாக்டர், தினேஷ் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் புரிஞ்சாப்புல இருக்கீங்க. அதுதான் சார் நடந்தது என்றேன். கணேஷ் என் அருகில் வந்து, என்ன ஆனாலும் சரி, இந்த காரணத்தை கோர்ட்லேயோ ஸ்டேட்மெண்ட்லேயோ சொல்லிடாதீங்க. மேகநாத் அவர் அதை செஞ்சிருப்பாரா? அவர் தான் கழுத்தை நெரிச்சி கொலை பண்ணாரா? சந்தேகமே இல்லையா? சந்தேகமே இல்லை சார் என்றார் டாக்டர் பாபு. நான் வந்து பார்த்தப்போ அந்த அம்மா தலையை வாளிக்குள்ளே எடுத்து காட்டி, பாருங்க அப்படின்னாரு. நான் பார்த்தேன். நீங்கள் என்ன பார்த்தீங்க என்றார் வசந்த். அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கும்போது நான் பார்த்தேன். அது பத்தாது. அவர் சொல்கிறது நிஜம், ஆனால் கொன்னது நான் இல்லை என்றேன் நான். ஈஸி, உங்களை பார்த்தா மரவட்டையை கூட கொல்ல மாட்டீங்க போல தான் தோன்றுறது என்றார் வசந்த். தினேஷ், நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப நான் என்ன செஞ்சேன்னே எனக்கு தெரியாது, என்ன எரியாமல் ஒரு சக்தி என்னை ஆக்கிரமித்தது, நான் செஞ்சதுக்கு எதுக்குமே காரணம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் போதும், பாக்கி நாங்கள் பார்த்துக்குறோம். சுதர்சன், இவர் ஆள் எப்படி, ஏதாவது ஸ்க்ரூ லூஸா என்றான் கணேஷ். டாக்டர் மேகநாத், பீட்டர்சன் இருவரும் இதை விவரமாக சொல்ல கொஞ்சம் நேரம் ஆகும் என்றனர். இப்போ இவர் சரியாக தானே இருக்கார். இவர் கலைக்கிற மாதிரியும் தெரியலையே. இப்படியே சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா பைத்தியம்னு சொல்ல முடியலையே. சார், இவர் பைத்தியம் இல்லை என்றார் மேகநாதன். அப்படின்னா இவரை காப்பாற்ற முடியாது. பைத்தியம்னு சொன்னால் தான் செல்லுபடியாகும் என்றார் கணேஷ். நான் இதை பற்றி அக்கறை இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் வயிற்றுக்குள் ஒரு கவலை கனமாக இருந்தது. தேவகியை போய் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. செத்தது தேவகி இல்லை, அவள் எப்படியாவது பிழைப்பாள் என்கிற பகுத்தறிவற்ற நம்பிக்கை மிச்சம் இருந்தது. எந்த நேரத்திலும் அவள் கதவை திறந்து கொண்டு வரப்போகிறாள் என்று கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். தேவகி என்று அரற்றினேன். ஏன் சார், கொன்னதையும் கொண்டுட்டு அழுவுறீங்க என்றார் வசந்த். கணேஷ் வசந்திடம், சும்மா இரு வசந்த் என்று கூறிவிட்டு என் அருகில் வந்து உட்கார்ந்து, யார் அந்த சர்மா என்றார். திருச்சினாப்பள்ளி சிந்தாமணியில் சமஸ்கிருத வாத்தியார். அந்த மாதிரி ஒரு ஆள் நிஜமாவே இருந்தாரா சார்? இருந்திருக்கார். நியூஸ் பேப்பர் கட்டிங்கெல்லாம் இருக்குது. டாக்டர் மேகநாத் சொன்னார். இது திருச்சினாப்பள்ளியில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் பிரபலமான தற்கொலை கேஸ் என்றார். அதெல்லாம் தற்கொலை இல்லை என்றேன் நான். இருங்க சார், அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் இருக்கா என்று கேட்டான் வசந்த். வசந்த், டோன்ட் பி சில்லி. இந்த மறுஜென்மம்லாம் கோர்ட்டில் செல்லுபடியாகாது.
டாக்டர் மேகநாத், வசந்த் உங்களுக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கா என்று கேட்டார். மர்லின் மன்றோ, கென்னடி போன்ற 1-2 பேருக்கு மட்டும் மறுபிறவி உண்டு அப்படின்னு சொன்னாங்க. கணேஷ், டாக்டர் மேகநாத், இவருடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றார். ஹீ இஸ் ஆல் ரைட். மண்டைக்குள்ளே சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு, இப்போ சரியாக போச்சு. எங்களுக்கும் தான் அப்பப்போ சீர்காழி கோவிந்தராஜன் குரல் கேட்கும். நாங்கள் அதை போய் கோர்ட்டில் சாட்சியாக சொல்ல முடியுமா? வசந்த், ஒரு மாறுதலுக்கு இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கலாமே. கணேஷ் அவர்களுடன் பேசி கொண்டிருக்க வசந்த் என்னிடம் வந்து, இது எத்தனை விரல் என்றார். 2. மேத்தமெட்டிக்ஸில் புலி போல் இருக்கு நீங்கள். ஏன் சார், நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியராமே? ஆமாம். இருந்தும் மறுபிறவிலெல்லாம் நம்பிக்கையா? எனக்கு நடந்தது என்னவோ உண்மை மிஸ்டர் வசந்த். என்ன நடந்தது? பீட்டர்சன் வசந்திடம் அவர் திருச்சிராப்பள்ளியில் நடந்தால் சொல்கிற எல்லா விவரமும் நடந்திருக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஸோ வாட், நான் கூட பழைய நியூஸ் பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கதை விடுவேன். என்ன சார் தினேஷ்குமார், நீங்கள் இப்போவும் வக்கீல்கிட்ட உண்மையை சொல்லிடுறது தான் உத்தமம். என்னாச்சு? பெண்டாட்டி மேலே சந்தேகம் இல்லை, ஏதாவது வீட்டில் சச்சரவா, வார்த்தை தடித்து கோபத்தில் அடிச்சுக்கிட்டிங்களா? அப்படி இருந்தால் ஒரு 5 வருஷம் கிடைக்கும். அதுவும் நீங்கள் தங்கமான குணம் உள்ளவரானதுனால 2 வருஷத்தில் திரும்பி வந்து ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். நான் இந்த குற்றத்தை செஞ்சிருந்தா அதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சே தீரணும். விதி அதை மாற்ற முடியாது என்றேன் நான். போச்சுரா, நீங்கள் இதை செய்யலைன்னு வாதாடணுமா வேண்டாமா? சர்மா என் மேலே வந்து, பாஸ் இந்த கேஸை கேரளா கோர்ட்டு எதுக்காவது மாற்றிருங்களேன், இங்கே சான்ஸே இல்லை. கணேஷ், வசந்த், இவர் சொல்கிறத முழுசும் கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இது எப்படி வாதாடுறதுன்னு நீங்கள் தீர்மானிக்கலாம் என்றார் சுதர்சன். அப்போ சரி, முதல் அத்தியாயத்திலேருந்து சொல்லுங்கள் என்றார் வசந்த். சில மாதங்களுக்கு முன்னால் இவர் என் கிளினிக்கு வந்தார். மண்டைக்குள்ளே குரல் கேட்குதுன்னு. இவர் சொல்கிற இந்த உபாதை பலருக்கு வரும். கடவுளோட குரல் அல்லது அவர் குரலே கூட இந்த மாதிரி எல்லாம் 2-3 தடவை தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்குது. அதுக்குண்டான மருந்துகள் இருக்குது. தோராசின் அப்படிங்கிறது அதிக புழக்கத்தில் உண்டு. சில வேளையில் மூளையில் கட்டி புண்ணு ஏதாவது இருந்தாலும் இருக்கலான்னு இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். இருந்தாலும் முழுக்க போகலை. அவ்வப்போது தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருந்துச்சு. சில பெயர்களை திரும்ப திரும்ப சொன்னார். சர்மா, ஜெயலட்சுமி, நானா, பண்டரி, பத்ரி, கோபாலன்னு. திருச்சிராப்பள்ளி பக்கமே போனது இல்லையா, ஆனால் திருச்சிராப்பள்ளி காட்சிகள் எல்லாம் ஞாபகம் வருதுன்னாரு. சரிதான், ராஜஸ்தானில் ஒரு பையன் இந்த மாதிரி தான். வசந்த் குறுக்க பேசாமல் கேளு. பாஸ், இந்த பத்திரிக்கையில் தொடர்கதை எழுத உதவும், இதெல்லாம் கோர்ட்டில் செல்லாது. நான் ஒரு பைத்தியம்னே அவரை முறையிட சொல்லுங்க சார், கொஞ்சம் சட்டைக்கிட்டே கிழிச்சிக்கங்க. கணேஷ் என் அருகில் வந்து, நான் கோர்ட்டுக்கு போனோம், உங்கள் கதையை முழுக்கமாக சகவாசமாக கேட்டுக்கிறேன் என்று சொல்ல, அந்த வசந்த் என்பவர், அது வரைக்கும் 2 ரூல்ஸை மறக்காதீங்க. ஃபஸ்ட் ரூல், போலீஸில் கேட்டால் 2 விஷயத்தை திரும்பி சொல்லுங்கள். என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது. இது விதி நம்பர் ஆ. நான் நல்லது கெட்டதுங்கிறத பாகுபடுத்துகிற நிலையில் இல்லை அப்படிங்கிறது விதி நம்பர் ஆ. அத்தியாயம் 26. கணேஷ் புறப்பட்டு போவதற்கு முன் சுதர்சன் ராஜாவிடம் சாயங்காலத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்டால் நான் தான் கொன்னேன்னு எந்த காரணத்தை கொண்டையும் சொல்லிடாதீங்க என்றார். கன்ஃபெஷன் மாதிரி ஆயிரும்ல? அப்படியெல்லாம் ஆகாது. இருந்தாலும் சார், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இருந்தால் சரி. என்ன, செய்த செயலுக்கு தண்டனை கிடைக்கணுன்னா கிடைச்சிட்டு போகுது சார் என்றேன். இந்த மாதிரி நாலடியார் மாதிரி பேச வேணான்னு சொல்லிடுங்க சார். இந்த கேஸு எப்படி அணுகிறதுனே நாங்கள் யோசிக்கணும். வசந்த், இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது கேஸ் நடந்திருக்காடா? நேரடியாக முன்ஜென்மம்னு இருக்கிறதா தெரியல பாஸ். ஆனால் ஒருத்தன் குழந்தைய குளத்தில் போட்டுட்டு கொன்னுட்டு கடவுள் தான் கொன்ன சொன்னாருன்னு காரணம் சொல்லினா பார்க்கலாம் சார். பயப்படாதீங்க, நாங்கள் கவனிச்சுக்கிறோம். இதை விட ரத்தம் சொட்டுற கேஸையெல்லாம் காப்பாற்றிருக்கோம் என்றார் கணேஷ். எனக்கு பயமே இல்லை என்றேன். சுதர்சன் ராஜா, கணேஷ், இந்த ஆள் என்னோடய கான்ட்ராக்டுக்கு ரொம்ப முக்கியமானவர். இவர் இல்லைன்னா 1 கோடி ரூபாய் நஷ்டமாயிடும். எவ்வளவு செலவானாலும் இவரை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுறோம், ஆனால் இவர் ஒத்துழைக்கணும் என்றார் கணேஷ். சாயங்காலம் என்னை ஆஸ்பத்திரியிலிருந்து நேராக அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று ரிமாண்ட் பண்ணினார்கள். ஜீப்பில் கொண்டு போகும்போது கைவிலங்கு போடவில்லை. அங்கே ஒரு எஃப்ஐஆர் தயாரிக்கப்பட்டது. கூடவே பீட்டர்சனும் சுதர்சன் ராஜாவும் வந்திருந்தார்கள். கணேஷ் கொஞ்சம் தாமதித்து வந்தார். சார், ஒரு நாள் ராத்திரியாவது ஜெயிலில் இருந்து தான் ஆகணும்.
நாளைக்கு பெயிலில் உங்களை விடுதலை பண்ணணும் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். டாக்டர் மேகநாத்துக்கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த செயல் செஞ்ச போது சித்தம் கலங்கி இருந்தீங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் என்றார் கணேஷ். அதாவது உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பில்லாமல் நீங்கள் என்ன செய்யறீன்னு உங்களுக்கே தெரியாமல் அப்படி செஞ்சிட்டீங்க, அப்படி சொல்ல போகிறோம் என்றார் வசந்த். இல்லை, சர்மா தான் செஞ்சார். வசந்த் பொறுமை இல்லாமல், சார் சர்மா தான் செஞ்சார், ஆனால் அதுக்கு அந்த சர்மா கொஞ்சம் நஞ்சமாவது உயிரோடு இருந்துக்கணும். சர்மாங்கிறது ஒரு காற்று, ஆவி. எவிடன்ஸ் சட்டத்தில் எங்கேயும் ஆவி கிடையாது சார். இன்ஸ்பெக்டரின் அறையை தொடர்ந்து எதிராக உள்வாகான அறையில் வைக்கப்பட்டேன். ஒரே ஒரு பல்பு எரிந்து கொண்டிருந்தது. கொசு தொல்லையும் இருந்தது. இருந்தும் படுத்த போது தூக்கம் வந்தது. குரல்கள் கேட்கவில்லை. கொஞ்ச நேரம் தேவகியை நினைத்தேன். கண்ணீர் பிரவாகம் எடுக்க மனம் உறுத்தியது. மறுதினம் நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட்டேன். கேஸ் நான் கொன்றேனா என்பதை பற்றி இல்லை, என்னை ஜாமீனில் விடுதலை பண்ணலாமா இல்லையா, ஜெயிலா பெயிலா என்பதுதான் கேள்வி. இவர் ஆனர் என் கட்சிக்காரர் தினேஷ்குமார் மிகவும் மரியாதைப்பட்ட, சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஒரு கம்ப்யூட்டர் விற்பனர். இவர் எழுதும் புரோகிராம்கள் எல்லாம் நம் நாட்டுக்கு அந்நிய செலாவணியை அளிக்கின்றன. ஒரு அமெரிக்கர் இவருக்காக காத்திருக்கிறார். இவர் அண்மையில் மூளை சம்பந்தமான உபாதைக்கு உள்ளாகி டாக்டர் மேகநாத் என்பவரிடம் சிகிச்சை செய்து கொண்டு வந்திருக்கிறார். சில மாதங்களாக அதற்கான சாட்சிகளை டாக்குமெண்ட்டுகளாக நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். டாக்டர் மேகநாத் நகரத்தின் சிறந்த மனோ தத்துவ நிபுணர், அவர் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். இந்த உபாதையின் தாக்கத்தால் தினேஷ்குமார் சில சமயம் தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல பகுத்தறிவான சமூக பொறுப்புக்கு கட்டுப்பட முடியாத நிலையில் இருந்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கணப்பொழுதில் செய்த காரியம் இது. அப்போ இவரை ஜாமீனில் விடுதலை பண்ணால் அந்த மாதிரி மீண்டும் செய்ய மாட்டார்னு என்ன நிச்சயம்? அருமையான கேள்வி சார். அதுக்காகத்தான் இவரை ஒரு கிளினிக்கில் வச்சு சில மாதங்கள் அப்சர்வேஷனில் டாக்டர் மேகநாத்தின் பொறுப்பில் வச்சிருக்க உத்தரவாதம் கொடுக்குறோம். மேஜிஸ்ட்ரேட் என்னை ஆழமாக பார்த்தார். தன் குறிப்புகளை பார்த்துவிட்டு, தினேஷ்குமார் எப்படி இருக்கீங்க, அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் ஆகுதா என்று கேட்டார். நான் புன்னகைத்தேன். இவரை பார்த்தா புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு சொல்ல முடியலையே சார். நாங்கள் அப்படி வாதாடலை. அந்த சமயத்தில் அவர் தன் செயலுக்கு காரண காரியத்தை ஆராயக்கூடிய மனநிலையில் இல்லைன்னு தான் நிரூபிக்க போகிறோம். இப்போ சரியாக போச்சாமா? சரியாக போச்சு. இல்லை, இப்போ வெளியே உலாவ விடுறதுனால டேஞ்சர் எதுவும் இல்லையே சார்? அதுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். மேலும் பெயில் அமௌண்ட்டு கொடுத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மிஸ் தங்கமணி என்று கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டரை கேட்டார். அந்த பெண் எழுந்து, இவரானர், நான் இந்த வாதத்தை ஒப்புக்கொள்வதற்கு இல்லை. கிளினிக்கில் அப்சர்வேஷனில் வைத்திருக்கிறதுனா ஏறக்குறைய விடுதலை பண்ணுவது மாதிரி தான். எந்த கிளினிக்கு? இப்போது சுயநிலைமையில் இருப்பவர் அதுக்காக ஒரே ஒரு கணத்தில் மட்டும் கட்டுப்பாட்டை இழந்தார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வியப்பாக இருக்கே. கமான், பிரச்சனை அது இல்லை. இவருக்கு பெயில் கொடுக்கறதுனால போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படுமாங்கிறது தானே பேச்சு. இதற்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்றார் கணேஷ். இவரானர், நாங்கள் இந்த கேஸை எப்படி வாதாட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அருமை சகோதரிக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. தினேஷ்குமாரின் உடல் மனநிலை பற்றிய அந்தரங்க குறிப்புகள், மனைவியை கொல்ல எந்த விதமான காரணமும் இல்லாதது, ரகசியமாக ஏதும் முன்னேற்பாடுகள் செய்யாதது, கூட யாரையும் சேர்த்து கொள்ளாதது, செஞ்சவுடன் இடத்தை விட்டு ஓடாதது, செய்யாததை பற்றி எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாதது, இவை அனைத்தையும் கொண்டு வரப்போகிறோம். செக்ஷன் 302 கீழே அவரை தண்டிக்க முடியாது. மேஜிஸ்ட்ரேட் யோசித்து, அவர் சொல்கிறதுலே ஒரு பாயிண்ட் இருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றார். பெயில் கொடுக்குற பட்சத்தில் அவரை கவர்மெண்ட் மென்டல் ஹெல்த் ஆஸ்பத்திரியில் எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். இவரானர், டாக்டர் மேகநாத் நகரத்திலே சிறந்த மனத்தத்துவ நிபுணர். என்னங்க மிஸ்டர் கணேஷ், சொந்த மனைவியை அப்பாவி பண்ண கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கார், அவரை போய் விடுதலை பண்ணணுங்கிறீங்களே. அந்த பெண் கணேஷை வெறுப்புடன் பார்த்து, ஹீஸ் நார்மல் என்றாள். மனைவியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காரே, இது உங்களுக்கு நார்மலாக தெரியுதா என்றார் கணேஷ். அவர்கள் பேச்சு வேற யாரையோ பற்றி விவாதிப்பது போல சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு. மேஜிஸ்ட்ரேட் குறுக்கிட்டு, இவர் ஜாமீனில் வெளியே வர நான் அனுமதிக்கிறேன். ஆனால் தங்கமணி சொல்கிறாப்புல கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ண ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துட்றேன். அவர்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? இவருடைய உபாதையினால் இவர் அந்த சமயத்தில் தண்ணியில் இழந்திருக்கலாம்னு.
கணேஷ் தங்கமணியை பார்த்து, என்னங்க இது தேவைத்தானா என்றார். நிச்சயமா, நீங்கள் செக்ஷன் 84 வாதாட போகிறதா இருந்தால் அது தேவைதான். மேஜிஸ்ட்ரேட்டிடம் கடிதம் வாங்கி கொண்டு மன ஆரோக்கிய ஆஸ்பத்திரிக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். டாக்டர் மேகநாதனும் என்னுடன் கூட வந்திருந்தார். பச்சை பெயிண்ட் அடித்த அறைகளில் பல போர்டுகள் பொருத்தியிருந்தன. எல்லாரும் எம்டி. டாக்டர் அழகிரிசாமி எம்டி என்ற வாசலை மேகநாத் சுதந்திரமாக திறந்து கொண்டு உள்ளே செல்ல அவர் எழுந்து புன்னகைக்க, வாங்க, மை காட், நீங்களா? எப்படி இருக்க அழகு? அழகிரிசாமி என்னோட ஸ்டூடெண்ட் என்றார். அப்போ காரியம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிரும் என்றார் வசந்த். டாக்டருக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைக்க வசந்த் அவரிடம் மேஜிஸ்ட்ரேட்டின் கடிதத்தை கொடுத்தார். முதல்ல ஏதாவது டியூமர் இருக்குமான்னு தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு எம்ஆர்ஐ கூட ஏற்பாடு பண்ணி வாய்ஸ் எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்க பார்க்குறோம். எங்கிட்ட இதே மாதிரி 8 கேஸ் இருக்குது சார். கடவுள் பேசுகிறது, அப்புறம் ராஜீவ்காந்தி, கிளியோபாட்ரான்னு. ஆனால் இவர் அப்படி இல்லை, பூர்வ ஜென்மம். அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா? இருக்குது. ஒருத்தர் போன ஜென்மத்தில் பூனைக்குட்டியாக இருந்தேன்னு அப்பப்போ குரல் மாறும், பாலை நக்கி நக்கி குடிப்பார். அட்மிட் பண்ணிடலாம். அட்மிட்டெல்லாம் வேண்டாம், ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கணும். யூசி அழகு, இவர் அந்த ஹலுசினேஷன் உச்சத்தில் இருக்கிற போது மனைவியை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கார். அழகிரிசாமியின் வாய் விரிந்தது. 27வது அத்தியாயம். டாக்டர் அழகிரிசாமி இப்போது என்னை எச்சரிக்கையுடன் பார்த்தார். மேகநாதிடம் அவருக்கு இருந்த மரியாதை ஒரு மாற்று குறைந்தது போல தோன்றியது. டாக்டர், உங்களுக்கு முற்பிறவி இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? இல்லை. போச்சுடா மேகநாத். அழகு, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது பேச்சு இல்லை. இந்த மாதிரி கேஸு இன்ஸ்டியூட்டில் நிறைய சந்திச்சிருக்கலாம் இல்லையா என்றார். பாருங்கள், அதுக்குள்ளே நாங்கள் இவரை அழைச்சிட்டு போய் என்று வசந்த் கூற, ரெக்கார்ட்ஸை பார்த்தா தெரியும் என்ற டாக்டர் அழகிரிசாமி மேஜிஸ்ட்ரேட் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. பண்ணி டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். மேகநாத் சார், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது. நடைமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா பேப்பரில் எழுதிவிடுவான் என்றார். மேகநாத் என்னிடம் வந்து, உங்களுக்கு இங்கே அட்மிட் ஆகிறதுல பிரச்சனை எதுவும் இல்லையா என்று கேட்டார். எனக்கு பிரச்சனையே இல்லை டாக்டர், இப்போ பரிபூர்ண நிம்மதி, இங்கேயே இருந்துடுறேன் என்றேன். சுதர்சன் ராஜா, ஐயோ அப்படி சொல்லாதே தினேஷ், நீ செய்ய வேண்டிய காரியம் எத்தனையோ இருக்குது என்றான். என்ன சார், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு ப்ரோக்ராம் எழுத முடியுமா உங்களால்? கவிதை வேணால் எழுதலாம் என்றார் வசந்த். பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு சொல்லாதீங்க மிஸ்டர், இது மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட் என்றார் அழகிரிசாமி. ஷேக்ஸ்பியர் சொன்னார், எ ரோஸ் பை எனி அதர் நேம். கணேஷ், வா வசந்த் போகலாம். சார், நாங்கள் அப்புறம் உங்களை பார்க்குறோம் என்று சொல்லி சென்றார்கள். நான் டாக்டர் அழகிரிசாமியின் அருகாமையில் உள்ள அறைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். வெறும் படுக்கையும் வாஷ் பேஷனும் இருந்தது, பாத்ரூம் இருந்தது. அவற்றில் பாதி வரை பெயிண்ட் அடித்திருந்தது. ஒரு மாதிரியான மூடை கெடுக்கும் பச்சை. நான் படுக்கையில் உட்கார்ந்தேன், கைகளை பார்த்து கொண்டேன். அவர்கள் வெளியே பேசுவது எனக்கு கேட்டது. என்னில் குற்ற உணர்ச்சி பீரிட வேண்டும். ஆனாலும் ஏனோ சாந்தமாக இருந்தது. மனைவியை கழுத்தை நெருத்தி கொன்றதில் எவ்வித குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கிறேனே. இந்த அலட்சியம்தான் என்னை காப்பாற்றப் போகிறது, என்னை உயிர் வாழ அனுமதிக்கப் போகிறது. தேவகி அந்த கதவை திறந்து வரப்போகிறாள் என்று நம்புகிறேனே. தேவகியை மறுபடியும் சந்திக்கப் போகிறேனோ, இது புரியவில்லை. டாக்டர் ஒருவர் வந்து கேஸ் ஷீட் எழுதினார். என்னை பற்றி விவரங்களை எல்லாம் கேட்டார். என்னை அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். அந்த அறையில் விவேகானந்தர் புத்தகங்கள் இருந்தன. முன்பு மேகநாதின் கிளினிக்கில் ஒரு பெண்ணு கேட்டாலே அதே மாதிரி பல கேள்விகள், பயிற்சிகள். சின்ன வயசில் என்னெல்லாம் நடந்தது என்று கேட்டார். உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள். அப்பா இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. நான் எம்எஸ் சேர்ந்தப்போ செத்து போனார். இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். அவர் எப்போவும் என் படிப்பை பற்றி கவலை. நான் சரியாக படிக்க மாட்டேன், உருப்பட மாட்டேன்னே எப்போவும் நினச்சிட்டு இருந்தார். நான் எது செய்தாலும் பயப்படுவார், தப்பாக செய்திடணும்னு. எல்லாரும் என்னை அவரை போலவே நடத்துவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவார். அவர் என்னை பற்றி அதிகம் அக்கறை எடுத்துக்கிட்டதாகவும் சொல்ல முடியாது. சான்ஸ் கிடைக்கிறப்ப எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அடிச்சிருக்காரா? நிச்சயமாக, சின்ன வயசில். அம்மா அதுக்கு எதிர்மறை. அப்பாவுக்காக என்கிட்ட எப்போவும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாள். உங்கள் கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். அதான் சொன்னனே, பார்த்த உடனே மறுக்கணம் பிடிச்சி போச்சுன்னு. அதுக்கு காரணமும் சொன்னேனே. ஆனால் அந்த காரணத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க தினேஷ்குமார். அதுதான் சார் காரணம். தேவகி, ஜெயலட்சுமி. சாரி டாக்டர், எனக்கு தூக்கமாக வருது. என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் மற்ற விவரங்களையும் பிற்பகலில் டாக்டர் அழகிரிசாமி பார்த்தார்.
குற்றம் செஞ்சிட்டோமேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை. இல்லை ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டிங்களா? கோபமா? இல்லை. இறந்து போன சர்மா என்பவர் உங்கள் மனதில் புகுந்து கொண்டு உங்கள் மனைவியை கொன்னாரு அப்படின்னு தான் சொல்கிறீங்க. என் மனைவியை கொல்லலை, அவர் கொன்னது ஜெயலட்சுமியை. ஜெயலட்சுமி அவருக்கு விஷம் வச்சு கொண்டுட்டா, அதுக்கு பழி தீர்த்து கொள்வதற்காக. கோர்ட்லேயும் அப்படி தான் சொல்ல போகிறீங்களா? ஆமாம், கேட்டால் இதை தான் சொல்லுவேன். கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். தினேஷ், நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அல்லது பாசாங்க ஏதாவது பண்ணுறீங்களா? ஒன்றுமே தெரியல. லை டிடெக்டர் டெஸ்ட்டு ஒன்று எடுக்க சொல்கிறேன். ஆனால் நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு இந்த யுகத்தில் காரணமோ முன்னேற்பாடாக இருப்பதா தெரியல. மேகநாத் என்னோட குரு, என்னுடைய மரியாதைக்குரியவர். அவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் சர்டிஃபிகேட் தரப்போகிறேன். இந்த காரியம் செய்யும்போது நீங்கள் அதன் சமூக பொறுப்பை பற்றியோ குற்றத்தை பற்றியோ பிரஞை இல்லாமல் இருந்திருக்கீங்க. இப்போ உங்கள் மன ஆரோக்கியம் சரியாக தான் இருக்கிறது. கடவுள் உங்களை மன்னிக்கட்டும் என்றார். சுதர்சன் ராஜா கொடுத்த செக்யூரிட்டியின் பேரில் சாயங்காலம் நான் மேகநாத்தின் கிளினிக்கு மாற்றப்பட்டேன். அங்கே எனக்கு ஒரு அறையிலே கம்ப்யூட்டர் சிஸ்டம் வைத்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லா டூல்ஸையும் லோடு பண்ணி வச்சுருந்தாங்க. பீட்டர்சன் என்னிடம் ஒரு ப்ரோக்ராமை காட்டி சரி பண்ண சொன்னால் நான் அதில் ஆழ்ந்து ராத்திரிக்குள் அதை பிழை நீக்கம் செய்துவிட்டேன். பீட்டர்சன் என்னை கட்டிக்காத குறையாக, தினேஷ், யூ ஆர் ரியலி கிரேட் என்றார். சுதர்சன் டின்னருக்கு வெளியில் அழைத்து செல்ல மேகநாத்திடம் அனுமதி கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார். கணேஷும் வசந்தும் ராத்திரி என்னை வந்து பார்த்தார்கள். வசந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் லவ் என்ற எழுத்தோடு இருந்த டிஷர்ட் அணிந்திருந்தார். அவர் நிறைய பேசினார். தினேஷ், நீங்கள் என்னவோ இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதா நினச்சிக்காதீங்க. உங்களை டெம்பரவரியாக வெளியே விட்டுருக்காங்க. செஷன் கோர்ட்டில் உங்கள் கேஸ் வரப்போகுது. கவர்மெண்ட் ப்ராசிக்யூஷன் தரப்பில் அவங்க நீங்கள் மனைவியை கொண்டதுக்கு காரணம் இருக்கிறதா காட்டுவாங்க. எப்போவாவது ஏதாவது காரணத்துக்காக, சின்ன விஷயத்துக்காக கூட அண்மையில் உங்கள் மனைவி கூட சண்டை போட்டது உண்டுன்னா, அடிச்சதுன்னா சொல்லிடுங்க. இல்லை, சென்ற சில மாதங்களாக என் உபாதை தான் என் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. மனைவியுடன் சண்டை போட டைமே கிடையாது. அவள் எனக்காக இல்லாத தெய்வங்களையெல்லாம் வேண்டிக்கிட்டா. மலையாள பகவதி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கேயும் ஜெயலட்சுமி மாதிரி இருந்த ஒரு பொண்ணு பின்னால் போய் ரொம்ப கலட்டாயிடுச்சு. ஆமாம், சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. அப்புறம் டெல்லியில் ஹோட்டலில் பால்கனிக்கு வெளியே குதிக்க முயற்சி பண்ணதாக பீட்டர்சன் சொன்னார். அதுக்கு முன்னால் காரை சட்டுன்னு திருப்பி பல்லவன் பஸ்ஸு முன்னால் விழுந்தீங்க. அப்போ எல்லாமே விதிவிலக்கெல்லாம் அந்த குரல் தான் உங்களை வற்புறுத்தியதா? ஆமாம். என்ன குரல் அது? தெய்வத்தின் குரலா? இல்லை, சர்மாவை தேடிக்கிட்டு திருச்சிக்கு போனதுக்கு காரணம் என்ன? ஜெயலட்சுமி மாதிரி யாரோ ஒரு பொண்ணு ட்ரெயினில் போனால் அதை பார்த்துட்டு தான். அப்போ எல்லாமே ஒரு தூண்டுதல்னால தான் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், குரல். என்னப்பா சொல்கிறீங்க? குரலை கொண்டு போய் கூண்டில் நிறுத்திடலாமா? இதை இப்படியே கோர்ட்டில் சொல்லலாம் வசந்த். இதில் உள்ள அபத்தம்தான் இவரை குழப்பமான மனநிலை உள்ளவராக காட்டும். இல்லை பாஸ், இதை சொன்னால் நம்மளையும் சேர்த்து உள்ளே தள்ளிடுவாங்க. இது தேராத கேஸு பாஸ். சார், நல்லா கொட்டை பார்க்காட்ட கண்ணை விழிச்சிட்டு கம்ப்யூட்டரில் சிக்கலான ப்ரோக்ராம் எழுதிட்டுருக்காரு பாருங்க. பாஸ், ஆசாமி கொஞ்சம் லேசான பைத்தியம்னு வாதாடி பார்க்கலாமே என்றார். நான் பைத்தியம் இல்லை என்றேன். அதான் காரணமில்லாமல் மனைவி கழுத்தை அழுத்தி கொண்டு இருக்கீங்க. போங்க சார், உங்கள் கூட 2 நாள் இருந்தால் நானும் பக்கத்துலேயே அட்மிட் ஆக வேண்டியிருக்கோம். மிஸ்டர் கணேஷ், நீங்கள் ஒன்றும் என்னை காப்பாற்ற வேண்டாம். சுதர்சன் ராஜா, பீட்டர்சன் இவங்க 2 பேருக்கும் என்னை விடுதலை வாங்கி கொடுக்கறத விரும்பினாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு சுயநலமான காரணம் இருக்குது. உலகத்தில் எல்லாமே சுயநலம்தான் தினேஷ். சுயநலம் இல்லாமல் இருக்கிற ஒரே ஜீவன் மண்புழு தான் என்றார் வசந்த். வசந்த், இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணமாக கேஸ் இருக்குன்னு சொன்னியே, அதுவா சார்? நம்ம கேஸு போல தான். ஆனால் ரெஹனா பேகம் அப்படின்னு 5 வயசு பொண்ணை ஒருத்தன் குளத்தில் போட்டு சாகடிச்சிட்டான். என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு கடவுள் கேட்டார், அனுபவிச்சிட்டேன்னு அவர் சொன்னானா. அவன் பைத்திய புத்தி சுவாதனம் இல்லாதவனாச்சே. ஜஸ்டிஸ் லஹிரி பிரமாதமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒரு கொலையை மனநிலை சரியில்லாத ஆசாமி செய்ததா சொல்லி ப்ராசிக்யூஷன் இந்த கொலைக்கு எந்த விதமான மோட்டிவும் கொண்டு வர முடியாததுனால இது மோட்டிவ் இல்லாத கொலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்டையே வச்சுக்கிட்டு நாமும் வாதாடினா சாரை விடுதலை பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க என்று என்னை பார்த்தார் வசந்த். நான் சுவாரஸ்யம் இல்லாமல் கொட்டாவி விட்டேன். நாளை மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.